ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைட் அலப்பறைகள் சேனல். புதுசாக கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ நாலு சஜஷன் பண்ணும், உங்களுக்கு தெளிவா புரியும். இதுக்கு முன்னாடி பார்த்து போட்ட வீடியோவை பார்க்காம இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா புரியாது. அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இங்க வாங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், சரிங்களா? போன பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் டிசைன்ல நம்ம இந்த வெயிட் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் இந்த மிக்ஸ் டிசைன் பண்ணிட்டேன். இதை எப்படி டேரக்டா பிளான்ட்ல பண்ண முடியுமா, நான் சைட்ல இன்புட் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம முதல்ல ட்ரையல் பண்ணணும், நம்ம ட்ரையல் மிக்ஸ் போடணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போது ட்ரையல் மிக்ஸ் தான். ஸ்டைல் மிக்ஸ் எப்படி பண்ண போறோம்? இப்போ இந்த வெயிட் கிடைச்சிச்சுங்க. ஆனா இது வந்து ஒரு எம்கியூக்கான வெயிட். நான் மிக்சர் மிஷின்ல சின்ன பேபி மிக்சர் மிஷின்ல தான் ட்ரையல் போடுவேன். அதோட இது நான் ஒரு 9 கியூபோட வேல்யூ அந்த மாதிரி தான் பிடிக்கும் வச்சுக்கலாம், சின்ன மிக்சர் மிஷின். அதுக்கேற்ற மாதிரி இந்த வெயிட்டை முதல்ல மாத்தணும், சரிங்களா? இப்போ ஒரு கியூப் 0.15 into 0.15 into 0.15 0.003375 into 9 கியூப். எனக்கு வந்து 0.30 m கியூப் வந்தா போதும். அப்படின்னா நான் 0.032 m கியூபா எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லம் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து இது வரும், ஓகேங்களா? இவ்வளவு m கியூப் எனக்கு இப்போ வெயிட் வேணும், இந்த வெயிட்டை கன்வெர்ட் பண்ணோம். அதனால நான் வெயிட் எடுத்து வெயிட் மிஷின்ல நான் ட்ரையல் போட்டு ஸ்லம் எல்லாம் செக் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லேப்ல ட்ரை கண்டிஷன்ல நம்ம வந்து ட்ரையல் பண்றது வந்து நல்லது, சரிங்களா? பிளான்ட்ல வந்து மாய்ஸ்சரைசேஷன் பண்றோம், ஓகே. ஆனால் ட்ரை கண்டிஷன்ல நீங்க ட்ரையல் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 100% உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதை நீங்க கொண்டு போய் பிளான்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கரெக்டா இது அதாவது கரெக்டா இருக்கும். ட்ரை கண்டிஷன்ல தான் இப்ப இது இருக்கு, எல்லா மெட்டீரியலுமே ட்ரையான வெயிட்ல இருக்கு, ஓகேவா? அதாவது எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டாச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷன். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஈரம் இருக்கும் ஆனா வெளியே வந்து ஈரம் இல்லாத மாதிரி, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த கண்டிஷன்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க மெட்டீரியல். நமக்கு மேக்ஸிமம் வெளியில காய வச்சு ட்ரையா இருந்தா ஓகே. இப்போ அதுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணணும். என்ன கரெக்ஷன் பண்ணணும்னா, இப்போ இந்த 2010 சாண்ட் இருக்குல்ல, இது வாட்டர் அப்சர்ப்ஷன் பண்ணணும். ஏன்னா அதோட வாட்டர் அப்சர்ப்ஷன் இப்போ நம்ம நேற்று பார்த்துருப்போம். உங்களுக்கு வந்து 20க்கு 0.27, 0.36, 10க்கு சாண்டுக்கு 1.74%. இந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் என்ன, அந்த தண்ணி அந்த மெட்டல்ஸ் வந்து எவ்வளவு தண்ணியை குடிக்கும். இப்போ இது எல்லாமே ட்ரைல இருக்கு. நான் வந்து 152 லிட்டர் ஊத்திட்டேன்னு வச்சீங்களேன், இதுக்கு ஏத்த மாதிரி நான் கணக்கு பண்ணி தண்ணி ஊத்திட்டேன்னா அந்த முக்கால்வாசி தண்ணி அதுவே மெட்டலே குடிச்சிடும். அப்ப நம்ம மிக்ஸுக்கு தண்ணி பத்தாது, மிக்ஸு கொகசிவா இருக்காது. அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து வாட்டர் கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கு இப்ப நான் சொல்றேன் பாருங்க, சிமெண்ட் 361 கிலோ, ஓகேவா? 20 mm 694 கிலோ, 10 mm மெட்டல் 455 கிலோ, வாட்டர் 152 கிலோ, ஓகேங்களா? அட்மிச்சர் 2.88 kg. இப்போ மெட்டீரியலோட வாட்டர் அப்சர்ப்ஷன் என்னென்ன, நமக்கு 20 mm வாட்டர் அப்சர்ப்ஷன் பாத்தீங்கன்னா 0.27%, 10 mm வந்து 0.36. நம்ம அசீவ் பண்ணதான், நான் ஏற்கனவே கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கேன், அசீவ் பண்ணதான், சரிங்களா? உங்களுக்கு என்ன வருதோ அதை யூஸ் பண்ணுங்க. சாண்ட் விட்ட பாருங்க, சாண்ட் 759, சாண்டுக்கு வந்து 1.74. இப்போ இந்த 0.27% தண்ணி வந்து இந்த மெட்டலோட தண்ணியோட வாட்டர் அப்சர்ப்ஷன். அப்பனா இந்த 694 கிலோ இருக்குல்ல, அதுல 0.27% வந்து வாட்டர் அது குடிச்சிக்கும், ஓகேங்களா? அப்பனா 694 into 0.27%, 1.87 kg வந்து நான் தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா ஊத்தணும். இந்த 0.27% வாட்டர் எக்ஸ்ட்ரா அதுக்கு ஆட் பண்ணாதான் அது வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு தண்ணியை குடிக்கும். அதுக்கு தேவையான தண்ணி அது குடிச்சிக்கும், நம்ம மிக்ஸ்ல ஊற்ற தண்ணி அது குடிக்காது. அந்த மாதிரி 10 mmக்கு 455 into 0.36% போட்டீங்கன்னா 455 into 0.36%, 1.64 kg. அதுக்கப்புறம் சாண்ட் 754 into 1.74. இதுதான் வந்து மெட்டீரியல், சரிங்களா? 759 into 1.74, 13.2 லிட்டர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தணும், ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு எம்கியூவோட வெயிட் முதல்ல கால்குலேஷன் பண்றோம். 361 694 455 759 152 2.88, நமக்கு வந்து 242 3.88 வருது, ஓகேங்களா? இதுதான் இந்த நம்ம டிசைன் பண்ண மிக்ஸோட டென்சிட்டி. இப்போ நான் இந்த எக்ஸ்ட்ரா இந்த வாட்டர் நான் வாட்டர்ல ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துறேன்னா இந்த டென்சிட்டி மாறுமா? டென்சிட்டி மாற்றக்கூடாது. இதுதான் டிசைன் டென்சிட்டி, இந்த டென்சிட்டி தான் அச்சீவ் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்,
இந்த 1.87 kg தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்தலாம். அந்த தண்ணியில எக்ஸ்ட்ரா ஊத்திட்டு மெட்டல் வெயிட்ல அதை குறைச்சிடறோம். நமக்கு தேவையான வெயிட் தான் டென்சிட்டி என்ன மிக்ஸ் அந்த 1 mg மிக்ஸ்குள்ள தான் அந்த வாட்டர் இருக்க போகுது. அப்பனா 694 minus 1.87 692.13. அதே மாதிரி சாண்ட்லயே மைனஸ் பண்றது 20 mm மெட்டல்லயே 1.6 கூட மைனஸ் பண்ணிடுறோம். 453.36. அதுக்கப்புறம் சாண்ட் 759 minus 13.21 74579. ஓகேங்களா? இப்ப மைனஸ் பண்ணாச்சு தான் ஃபைனல் வெயிட். சிமெண்ட் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அது மாற்றமே இல்ல. மெட்டல்ல இப்ப எக்ஸ்ட்ரா ஊத்துற வாட்டர் வந்து மெட்டல் வெயிட்ல மைனஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2010 சாண்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணியாச்சு. ஆனா வாட்டர் இப்ப 152 வந்து நம்ம நார்மல் டிசைன் பண்ண வாட்டர். ஆனா அதே வாட்டர் ஊத்துனா செட் ஆகாது. அப்ப நம்ம அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் வாட்டர் இருக்குல்ல, அது மூணுத்தையும் முதல்ல கூட்டுறோம். 1.87 plus 1.64 13.21 16.72. இந்த 16.72 லிட்டர் வாட்டரை இந்த 152ல ஆட் பண்ணிக்கணும். நமக்கு ஃபைனல் வாட்டர் கண்டென்ட் 168.72. அப்புறம் அட்மிஷன் 2.88 அது அப்படியே வந்துடும். இப்ப நீங்க அதே கூட்டினீங்கன்னா 2423.88 அப்படியே வந்துடும். இப்ப டென்சிட்டி மேட்ச் ஆயிடுச்சா? ஆனா வாட்டர் அதுக்கு அந்த மெட்டீரியலுக்கு தேவையான வாட்டர் வந்து வாட்டர்ல ஆட் அந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் வாட்டர்ல ஆட் பண்ணிட்டு அந்த வெயிட் நம்ம மெட்டல்ல மைனஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபைனல் வெயிட் கிடைச்சாச்சு. ஆஃப்டர் வாட்டர் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் வெயிட் கிடைச்சாச்சு. சிமெண்ட் 361 தான் அப்படியே இருக்கும். 20 mm வந்து பாத்தீங்கன்னா 692, 10 mm 453, சாண்ட் 746, வாட்டரு 169. ஓகேங்களா? ரவுண்ட் அப் பண்ணாக்க அட்மிச்சர் வந்து உங்களுக்கு 2.8 kg. இப்போ ட்ரையல் மிக்ஸ்க்கான வெயிட் பார்த்துடலாம். சரியா? நமக்கு ட்ரையல் மிக்ஸுக்கு எவ்வளவு mq வேணும்? 0.32 mq. அப்பனா 361 into 0.32 equal to 361 into 0.32 0.032. ஓகேங்களா? நாம வச்சுங்க, மறந்துட்டேன். 361 into 0.0 1155 11 கிலோ இருந்தா போதும். அதே மாதிரி 26.2 into 0.032 22 கிலோ. 20 mm 10 mm 453 into 0.032 14.49. சாண்ட் 746 into 0.032 23.87. அதுக்கப்புறம் வாட்டர் 169 into 0.032 5.408. ஓகேங்களா? அட்மிச்சர் 2.88 kg into 0.032 0.092, அதாவது 92 ml. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபைனல் வெயிட். இப்ப இந்த வெயிட் மிஷின்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சர் மிஷின் போறோம். மிக்சர் மிஷினை நல்லா தண்ணி ஊத்தி உள்கூடி வாஷ் பண்ணிட்டு முதல்ல சிமெண்ட் இது சாண்ட் அக்ரிகேட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம் ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் சிமெண்ட் ஆட் பண்ணி அதை அந்த மிக்சர் மிஷின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா சுத்தணும். சுத்துறதுக்கு அப்புறம் தண்ணியை வந்து ஃபுல்லா அந்த 5 லிட்டர் 5 லிட்டர் ஃபுல்லா ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஒரு லிட்டர் எடுத்து வச்சு 4 லிட்டர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்மிச்சர் எடுத்து அந்த 90 ml இருக்கு, 90 கிராம் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் வாட்டரை ஊத்தி அந்த வாட்டர்ல டைலூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சர் மிஷின் ஆஃப் பண்ணி மிக்சர் ஃபுல்லா இழுத்து கரண்டியால உள்ள ஊத்திட்டு மிக்சர் மிஷினை சுத்தணும். சுத்தினதுக்கு அப்புறம் திரும்ப பேலன்ஸ் இருக்கிற மீதி வாட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் கண்டினியூவா மிக்சர் மிஷினை சுத்திட்டு நீங்க அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட்ல ஒரு விதத்துல ஆட் பண்றீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுதான் ஸ்டார்ட் வாட்டர் ஆடிங் டைம். அந்த டைம் நோட் பண்ணிட்டு என்ன டைமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் சுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்லம்பு, அது இனிஷியல் ஸ்லம்பு எவ்வளவு நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ½ an hourல ஒரு ஸ்லம்பு, அப்புறம் 90 மினிட்ஸ்ல ஒரு ஸ்லம்பு, 60 மினிட்ஸ்ல ஒரு ஸ்லம்பு, 90 மினிட்ஸ் தான் நார்மல். சில பேர் நம்ம 3 மணி நேரம் ட்ரைல் பண்ணுவாங்க. அதுல எனக்கு செட் ஆகுதுன்னா ஆஸ் பர் RMC கோட் வந்து உங்களுக்கு 2 ஹவர்ல காங்கிரீட் காலி பண்ணணும்னு சொல்லுது. இப்ப நீங்க 120 மினிட்ஸ் வரைக்கும் தான் அது லிமிட். அதுக்கு மேல 90 ஓகே, அது மேல 120 வரைக்கும் போலாம். 120 மினிட்ஸ்ல எவ்வளவு ஸ்லம் இருக்குன்னு பாருங்க. ரெக்கார்ட் ஸ்லம் என்ன, நீங்க சைட்ல என்ன ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்றீங்க,
வாலா பீமா இல்ல சைட்ல என்ன ஸ்லம்பு 130 to 150 அந்த ஸ்லம்பு உங்களுக்கு லாஸ்ட் மூமெண்ட்ல கிடைக்குதான்னு பார்க்கணும். அந்த 120 மினிட்ஸ்ல சப்போஸ் நீங்க ஸ்லம்பு செக் பண்ணு உங்களுக்கு வேணும்னா அந்த 120 மினிட்ஸ்ல எவ்வளவு ஸ்லம்பு வருது உங்களுக்கு ரெக்கர்ஷன் கிடைக்குதா. இப்ப 75 to 125 சொன்னா எனக்கு ஒரு 100 வருதா, ஓகே அந்த முடிஞ்சு போச்சு. சப்போஸ் இன்கேஸ் ஸ்லம்பு வரைக்கல, ஸ்லம்பு வந்து லோ ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு, ஹாஃப் அன் ஹவர்லயே வந்து செட் ஆயிடுச்சு, ஸ்லம்பு கிடைக்கலாம், நீங்க வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அட்மிஷன் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப கால்குலேஷன் எல்லாம் போட்டு திரும்ப நீங்க ட்ரையல் பண்ணு. இது மாதிரி ட்ரையல் பண்ணிட்டே இருக்கணும். இது ட்ரையல் பண்ணி ஸ்லம்பு ஓகே, அதுக்கப்புறம் நீங்க இதை எடுத்து கியூப் கேஸ் பண்றீங்க. 9 கியூப் 3 கியூப் 7 டேஸ்ல 6 கியூப் 20 டேஸ்ல பாக்கணும். 7 டேஸ் உங்களுக்கு வந்து 66% வந்தா போதும். அது எந்த கோட்லயும் கொடுக்க நம்மள அசைன் பண்ணது. 28 டேஸ்ல இப்ப M30 எடுத்தனா 38.25 கண்டிப்பா வந்தே ஆகணும். M30 தானே 30 வந்தா ஓகே இல்ல. ட்ரையல் கியூப் டார்கெட் மீன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும். அப்படி 38 வரலனா நீங்க சிமெண்ட் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப ட்ரையல் பண்ணணும். ஸ்லம்பு உங்களுக்கு ஒழுங்கா கிடைக்கலாம், அட்மிஷனையும் இல்ல வாட்டர் சிமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப ட்ரையல் பண்ணணும். ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கலனா திரும்ப நீங்க சிமெண்ட் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப டிசைன் பண்ணி திரும்ப கால்குலேஷன் பண்ணி திரும்ப ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு 28 டேஸ் ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா நீங்க இந்த மிக்ஸை கொண்டு போய் பிளான்ட்ல கொடுத்து பிளான்ட்ல நீங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நீங்க சைட்ல கூட மிக்ஸ் இதுக்கு ஏதாவது வால்யூமெட்ரி மெத்தட் மாத்திட்டு சைட்ல நீங்க பண்ணலாம். அதுவும் ஈஸியா பண்ணலாம். இப்ப வால்யூமெட்ரி மெத்தட் மாத்தலாம் ஒண்ணும் கிடையாது. 360 சிமெண்டா இப்போ அக்ரிகேட் எவ்வளவு இருக்கு 20 mm வந்து 745 தான் சம்திங் சொல்றேன். 360 டிவைட் பை 745 360 எத்தனை வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி சாண்ட் என்ன பண்ணா 1:1 ஏதோ சம்திங் வரும் பாத்தீங்களா. ஒண்ணுமே கிடையாது. சிமெண்ட் வெயிட் 360 அது ஒண்ணு. உங்களுக்கு மெட்டல் 20 mm இல்ல நீங்க சைட்ல வெறும் 20 mm தான் போடுறீங்களா, இந்த 20 10 கூட்டிங்க, கூட்டி டிவைட் பை 360 போட்டீங்கன்னா எவ்வளவு வெயிட் வரும், எவ்வளவு பர்சன்டேஜ் வரும், அதுதான் வந்து உங்களுக்கு மெட்டல். அதே மாதிரி சாண்ட் வெயிட் டிவைட் பை 360 போட்டீங்கன்னா வரது உங்களுக்கு சாண்ட் 1:2:3 அது கிடைச்சிரும் உங்களுக்கு. சரியா, இதை பேஸ் பண்ணி சைட்ல பண்ணலாம். ஆனா ஸ்ட்ரென்த்தும் அச்சீவ் ஆகணும், ஸ்லம்பு உங்களுக்கு தேவையான ஸ்லம்பு வந்து அந்த டைம்ல கிடைச்சாகணும். சரியா, அதை பொறுத்து தான் அந்த ட்ரையல் மிக்ஸ். இல்லைன்னா திரும்ப நீங்க ட்ரையல் பண்ணணும், ட்ரையல் பண்ணிட்டே இருக்கணும். எது எப்போ கிடைக்குதோ அப்போ ஓகே பண்ணி ஃபைனல் பண்ணிட்டு நீங்க மிக்ஸ் ஓகே பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கேன். எனக்கு இது கிளாஸா சொல்ல வரல, ஏன்னா நான் மிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். பிராக்டிகலா ஈஸியா சொல்லி கொடுக்க முடியும். கிளாஸ்ல ஒரு சில தவறு நடந்தப்போ முன்னாடி மார்க் சொல்லியிருப்பேன். பேசுறதை பொறுத்து அது ஓகேங்களா. அது ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.